அனைவருக்கும் வணக்கம். 2025 நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின் பார்க்கலாம். எங்கேருந்து கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, ஈஸியாக கேட்டிருக்காங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றதால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இது கொஞ்சம் புதுசாக இருக்குது இந்த கொஸ்டின். இருவினை வேறுபாடு, ஓகேவா? இது புதுசாக கேட்டிருக்காங்க. உண்ணுதல் 2 சுழியின் 3 சுழி. இந்த ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நினைக்கிறது, செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா உண்ணுதல், சாப்பிட்றது. இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, ஓகேவா? அதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க, அடுத்தடுத்த எக்ஸாமில் கேட்கலாம். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பொருந்து பொறுத்து. இது ரொம்ப பழைய கொஸ்டின், நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பொருள் மாறாமல் இந்த பொருந்து பொறுத்து அப்படின்றது இருக்கணும் ஆப்ஷனில், ஓகேவா? தவறாக பொருந்திய சொல்லை எடுத்து சரியான சொல்லை பொருத்தினேன், பொறுத்து, ஓகேவா? கரெக்டாக வந்து இருக்குது. அடுத்தது வந்து சந்திப்பிழை, பிழையற்ற தொடரை கண்டறிக. எனக்கு உனக்கு, அந்த இடத்துல வல்லினம் மிகும். கொடையாக ஒரு பொருளை, இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே. அடுத்தது ஒற்றுப்பிழை. ஒற்றுப்பிழை அப்படின்ற போதே நமக்கு தெரியும் மெய்யெழுத்தில் ஏதோ பிழை இருக்குது. மனத்துக்கண் இக்கு வரணும், மாசிலன் ஆதல். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்தது எழுத்துப்பிழை. உயிரெழுத்து இருக்கிறதுக்கு முன்னாடி ஓர் வரணும். உயிரெழுத்து, ஆனால் வந்து உயிரெழுத்து தானே, ஓர். குளம் உயிர்மெய் எழுத்து, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு அப்படின்றது வரணும். உயிரெழுத்து அப்படின்னா ஓரும், உயிர்மெய் எழுத்து அப்படின்னா ஒரும் வந்து இடம்பெறணும். ஈஸியான கொஸ்டின். அடுத்து எழுத்துப்பிழை. மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக இத்து தண்ணீர், இக்கு தண்ணீருக்கு 3 சுழியின். ஸோ இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். குளிர வைத்தான், ஓகேவா? ஆண்பாலில் முடியணும். நீக்குதல், இதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, பொருள் கேட்கல. நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல், எதிர்ச்சொல். அடுத்தது இது வந்து 8th புக்கில் இருக்குது. நிறை அப்படின்னா மேன்மை, ஓகேவா? பொறை அப்படின்னா பொறுமை. அடுத்தது மதம்னா கொள்கைன்னு வரணும், கொள்கை. மையல் விருப்பம். ஸோ இது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அடுத்தது குறிப்பு பெயரச்சம். ஆக்சுவலாக சிலபஸில் நமக்கு பெயரச்ச வகையினே சிலபஸ் இருக்குது. தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம், 2ல் ஒரு கொஷின் கட்டாயமாக இருக்கும், ஏன்னா சிலபஸில் இருக்கிறதுனால. ஓகே. இந்த 3மே பார்த்திங்க அப்படின்னா தெரிநிலை, காலத்தை காட்டும். எழுதிய இறந்த காலம், பார்த்த இறந்த காலம், படித்த இறந்த காலம். சிறிய கடிதம், இதில் பண்பு வெளிப்படுது. குறிப்பு பெயரச்சத்தில் பண்பு வெளிப்படணும். அடுத்தது ஆற்று. அடுத்த கொஸ்டின் வந்து ஆற்று அப்படின்றதோட வினையால் ஆணையும் பெயர். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து தொழில் பெயர் ஆற்றுதல், 2வது எதிர்மறை தொழில் பெயர். ஆற்றாமைன்றதும் தொழில் பெயர் தான், பட் என்னென்னா எதிர்மறை தொழில் பெயர். ஆற்றுகின்றான், கிறு கின்று ஆனின்று, இடைநிலை, காலத்தை காட்டும். வினை முற்றில் வரும் ஆற்றுகின்றான் அப்படின்றது. இதில் சரியான ஆன்சர் வினையால் ஆணையும் பெயர்ன்றது ஆற்றுவான். அடுத்தது வளர், இதோட வினை எச்சம் கேட்டிருக்காங்க. வளர்த்து ஊ வரணும், ஊ வரணும். வளர்த்த பெயரச்சம், ஓகேவா? வளரும் வந்திருக்கு. அடுத்து வளரா, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்தது பனி அப்படின்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சம், இங்கேயும் அதே தான், பணிந்து ஊ வரணும். படித்தான் அப்படின்றதோட வேர்ச்சொல் படி. படித்தான் அப்படின்றது வினையால் ஆணையும் பெயர். படித்தான் அப்படின்றது வினையால் ஆணையும் பெயர். நடக்கிறது, இது வந்து ஒரு வினை முற்று, நடக்கிறது. நடக்கின்றான் அப்படின்னா அது வந்து வினையால் ஆணையும் பெயர். இதோட வேர்ச்சொல் நட. அடுத்தது ஒருமை பன்மையில் தப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அது புத்தகம் அன்று. அவை புத்தகம்னா அல்லன்னு வந்திருக்கணும். அவை புத்தகம் அல்ல அப்படின்னு வந்திருக்கணும். இங்கே வந்து அதுன்னு இருக்குது, அப்போ அந்த இடத்துல அன்றுன்னு வந்திருக்கணும், அப்போ தப்பு. அவன் கோழை அல்லன், சரி. இவள் குழந்தை அல்லல், இதுவும் சரி. அவர்கள் விருந்தினர் அல்லர், அதுவும் சரி. அடுத்தது பாருங்களே,
நீர் எங்கே தேங்கி இருக்கிறது. இதில் இங்கே தேங்கி இருக்கிறது வந்துருந்துச்சுன்னா இது வந்து விடை ஆயிருக்கும், வினாவாக இருக்காது. நீர் இங்கே தேங்கி இருக்கிறதுனா வினாவே இல்லை, இது விடை. எங்கே தேங்கி இருக்கிறது அப்படின்றதான் என்னது, வினா. அடுத்தது விடை நேரடி விடையாக இருப்பதால் அது வெளிப்படை விடை. நேரடியாக இருக்குது, ஸோ அது வந்து வெளிப்படை. அடுத்தது இணை எழுத்து முக்கியமான ஒன்று. சுட்டெழுத்து இணை எழுத்து கட்டாயமாக கொஸ்டின் இருக்கும். இது அவுக்கு வந்து ஊ, அதே மாதிரி ஓக்கு வந்து ஓ குறில், ஐக்கு ஈ, ஏக்கு குறில் ஏ. இதெல்லாமே அதற்கான இணை எழுத்துக்கள். கடலுக்கு பறவை, ஓகேவா, ரா. இதில் பார்த்தோன்னா எது பிழைன்னு கேட்டிருக்காங்க. காலம் மலை தூறல்ல, அப்போ இந்த மலை ரெயின். மலை தூறலின் கலைனா மூங்கில், இந்த கலை இல்லை, இந்த கலை நீக்கிறது கலை. ஸோ ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இப்போ கேட்குறாங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அடுத்தது விடு வீடு. இதுவும் பழைய கொஸ்டின், நிறைய எக்ஸாமில் 2024 பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இருக்கும். விடு வீடு. ஃபஸ்ட்டு ஒன் விடுன்றது விட்டு விடுவது. பல பொருள் இருக்குது. விடுதுன்னா விட்டு விடுதல் அல்லது பிரிந்து போதல். இந்த வீடுக்கு வந்து இல்லம் குடியிருப்பு தான். விழித்து கூட்டல் எழும், விழித்தெழும். இந்த தூ உடையும், இத்து கூட்டல் ஊ, ஓகேவா. ஊ வந்து போயிடும். உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு போகுன்ற விதிப்படி ஊ போயிடும். இத்து கூட்டல் ஏ வந்து தே அப்படின்னு ஆகும். விழித்தெழும். நீலம் கூட்டல் வன், மகரமை கெடும் நீலவன் அப்படின்னு சேரும். மகரமை கெட்டு நீலவன். அடுத்து இவை எட்டும். இது வந்து உடன்படுமை விதிப்படி ஈ வரும். ஈ வந்து ஈ கூட்டல் ஏ அப்படின்னாயி இவை எட்டும். வானம் அளந்து. இது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படி. அடுத்து பூவின் நிலைகள். பூவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 நிலைகள் உண்டு, ஓகேவா. என்னென்ன அப்படின்னா அரும்பு, அடுத்தது மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு ஒரு 7 நிலை இருக்குது. ஃபஸ்ட்டு நிலை வந்து அரும்பு, அடுத்தது மொட்டு, அடுத்தது முகை, அடுத்தது மலர், அலர், வி, செம்மல். மலர் ஃபஸ்ட்டு, அடுத்தது அலர், அடுத்தது வி, அடுத்தது தான் செம்மல். ஓகே, அது கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மற்றதெல்லாம் வேறு இருக்குது. அவன் நன்கு படித்தான், அதோட விளைவு என்ன, நல்ல மதிப்பெண் பெற்றான். அப்படி விளைவு வர்ற இடத்துல அதனால் போடணும். இப்போ நன்கு படித்ததுனால தான் என்ன இருக்குது, அதோட ரிசல்ட்டாக நல்ல மதிப்பெண் கிடச்சிருக்கு. நல்லா படித்ததுனால அதுக்கான விளைவு நல்ல மதிப்பெண். இந்த மாதிரி அதற்கான விளைவு ஏற்படும் போது, விளைவு வரும்போது அதனால் போடணும், இடையில இணைப்புச்சொல் அதனால். அடுத்தது உத்தியோகம். தமிழ் சொல் பணி. உத்தியோகம் அப்படின்னா பணி. அடுத்தது உதகமண்டலம், உதகை. உதகமண்டலம் உதகை. ஆப்ஷனில் ஊட்டியும் இருக்குது, குழம்பிடக்கூடாது. உதகை. அடுத்து திருக்குறள். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுநிலைமை. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது என்ன அப்படின்னா புக்கில் தான் இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு திருக்குறள். புல் அப்படின்றதோட வேறு பெயர் பறவை. இந்த பறவை பார்த்திங்கன்னா கடல். இது வந்து புல் அப்படின்றதான் வேறு பெயர் அல்லது பொருள். அடுத்தது ஒத்தடம் அப்படின்றதுக்கு வழக்கு, எழுத்து வழக்கு சொல் வந்து ஒற்றடம், ரா வரணும், ஒற்றடம். திங்கள், மாதம் வரும், சந்திரன் வரும், மாதம் சந்திரன். அடுத்து சூரியன், பருதி, செய்யோன், ஞாயிறு எல்லாம் வரலாம். ஞாயிறு, பருதி, செய்யோன் சூரியனோட வேறு பெயர். இது வந்து பூமி, தரணினா உலகம். கூறு, விளம்பு அப்படின்னா சொல்வது. குளவி, பிள்ளை அப்படின்னா குழந்தை. அடுத்து அகர வரிசை. ஸோ இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒன்று. காணா, அடுத்து சா, அடுத்து சே, அடுத்து தான் தா, மா வரிசை, அதில் மூ, அடுத்து லாஸ்ட்டு வா. இது வந்து காலப்பெயர். சென்றால், வந்த, நடந்தது எல்லாமே வினை.
சித்திரை மட்டும் காலப்பெயர், அதான் பொருந்தாதது. அடுத்தது ஆனை கொம்பன், குண்டு, குதிரைவாலி, சிறுமணி இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா சம்பா நெல் வகையை குறிக்கும். சம்பா நெல் வகை. பசுமையை காணுதல் பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது. பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது. கரெக்டாக மேட்ச் பண்ணால் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி, இது ஈஸியானதாக கேட்டிருக்காங்க. வவ் அப்படின்னா கவர். இங்கே மேகம் அப்படின்றது பே அப்படின்னா மேகம். யா அப்படின்னா அகலம். அடுத்தது மீ அப்படின்னா மூப்பு. மீ அப்படின்னா மூப்பு. அடுத்தது இளமை, அதோட எதிர்ச்சொல் முதுமை. என்னே இதன் பெருமை, இதில் வியப்பு. இங்கே என்ன அப்படின்னா வியப்பு. இந்த உணர்ச்சி குறியீடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 இடத்துல வரும். ஒன்று மகிழ்ச்சி, ஒன்று அவலம் அல்லது துன்பம்னு சொல்லுவாங்க. அடுத்தது வியப்பு. இந்த 3 இடமே முக்கியமான ஒரு இடம். மகிழ்ச்சி, துன்பம், வியப்பு 3 இடங்களில் உணர்ச்சி குறியீடு வரும். இந்த இடத்துல என்ன அப்படின்றது வியப்பு. அடுத்து முற்றுப்புள்ளி கடைசியில் வரணும். பொருளை எண்ணும் நிலையில் வராது, இறுதியில் இட வேண்டும். ஸோ மற்ற 3மே கரெக்டு. இது முக்கியமானது, பழைய 10th புக்கில் இருக்குது. திருக்குறள் கயல்வெளியால் படிக்கப்பட்டது. ஆள் வந்துருச்சு. ஆள் 3ஆம் வேற்றுமை தொகை. படு, பட்டது, பெரு, பெற்றது வந்தால் ஆள்ன்றது 3ஆம் வேற்றுமை தொகை. 3ஆம் வேற்றுமை தொகையும் படு, பட்டது, பெரு, பெற்றது வரும்போது செயபாட்டு வினை. அடுத்தது மக்கள் கூட்டம்னு வரணும். மக்கள் கூட்டம். அடுத்தது ஆட்டு மந்தைன்னு வரணும். நிறைன்னு வரணும். நிறை. ஸோ சரியான ஒன்று கற்குவியல். அடுத்தது பாருங்கள், பூ கொய் கரெக்டு தான். பூவும் கொய் தான், மலரும் கொய் தான், ரெண்டுமே கரெக்டு தான். இலை பறி கரெக்டு. கூடை முடை கரெக்டு. பானை வனைன்னு வந்திருக்கணும். அது ஒன்று தவறு. அடுத்தது கத்தும், ஆடு கத்தும். புறா கத்தாது, ஆடு கத்தும். இங்கே குளரும்ன்றது கூகை குளரும். புறா குணுவும் கரெக்டு. கூவும்ன்றது குயில் கூவும். கத்தரியின் இளநிலை நாற்று. கத்தரிக்கும் நாற்று தான், நெல்லுக்கும் நாற்று தான் இளநிலை. பிள்ளைன்றது தென்னம்பிள்ளை. ஓகேவா? பிள்ளைன்றது எதுக்கு வரும் அப்படின்னா தென்னம்பிள்ளை. குருத்தும் தென்னங்குருத்துன்னு வரும். அடுத்தது கன்று, வாழைக்கன்று. அது மாதிரி பனைக்கு பார்த்திங்கன்னா மடலி வடலின்னு இருக்கும். மடலி வடலி பனை இளநிலை. அடுத்தது சோளம் பைங்குல் இதெல்லாமே இதுக்கான இளநிலை. இங்கே கத்தரி தான் கேட்டிருக்காங்க, நாற்று. ஸோ இந்த லெசன்லேருந்து எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. முக்கியமான ஒன்று தேவனைய பாவனார் லெசன் 10th புக்கு. அடுத்தது நேற்று மழை பெய்தது. நேற்று அப்படின்றது இறந்த காலம், பெய்தது இறந்த காலம். அடுத்தது ஒன்றன் பால் வந்தது, ஒருமையை குறிக்கிறது. ஒன்றன் பால். அக்ரிணை அல்லாதது. தளபதின்றது உயர்திணை. காடு அக்ரிணை, காற்று அக்ரிணை, ஆந்தை அக்ரிணை. தளபதின்றது உயர்திணை. அவங்க இல்லாதது தான் கேட்டிருக்காங்க.